தற்போது நம்மிடையே பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ கூட்டணியில முதலமைச்சரா இபிஎஸ் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்தை நயினார் நாகேந்திரன் நியூஸ் 18க்கான நேர்காணல்ல சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்க வேண்டும், உங்களுடைய முதற்கட்ட கருத்து? ஆமா ஆமா ஒரு விஷயத்துல அவர் தெளிவுபடுத்திருக்கிறாரு அப்படின்னு பொருள். ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் யார் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லாமலே அவங்க வந்துட்டு தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தார். அவரு அது ஒரு சீட் ஷேரிங் முடிகிற வரைக்கும் அவர் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்றதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு நயினார் நாகேந்திரன் வழியா அதை வந்துட்டு அவங்க உறுதிப்படுத்துறாங்க. முதலமைச்சரா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பாரு. நாங்க ஆட்சி அமைச்சோம்னா அந்த கூட்டணி ஆட்சிக்கு முதலமைச்சரா எடப்பாடி தான் இருப்பாரு. இன்னொன்னு இருக்கு, கூட்டணி ஆட்சி அப்படின்றத வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் ஒத்துக்கல. அதிமுக தான் வந்துட்டு கணிசமான இடங்களில் போட்டியிட்டு தனித்து ஆட்சி அமைக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான் அமையும், ஜெயிச்சா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி திரு ஐயநாதன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சராக இபிஎஸ் இருப்பார் என்று நயினார் குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அதாவது நயினார் அவர்களுக்கு தலைமை கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு என்னன்னா, இந்த கூட்டணி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் உடைஞ்சு போச்சு, சீட்டு தேர்தலில் மக்களவை தேர்தலில் உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போனதுல பாஜகவுக்கு நஷ்டம், அதிமுகவுக்கு நஷ்டம். ரெண்டு பேருக்குமே சீட் கன்வெர்டபிலிட்டி சரியா வரல. ஒன்னா நின்னாதான் சீட் கன்வெர்டபிலிட்டியை எதிர்பார்க்க முடியும். எனவே இந்த இடத்துல தமிழக பாஜக தலைவர் பொறுப்பை ரொம்ப கவனமாட்டும் எவ்வித ஒரு டைட் ரோப் வாக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு இடத்துக்குள்ள நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு. அந்த வகையில அன்னைக்கு அவரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி என்டிஏ ஆட்சின்னு சொல்லி இருக்கிறாரு. இதனுடைய உட்பொருள் என்னன்னா, நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக.